கரகடஜனை சேர்ந்த சுவாதி அம்மா கதைக்கிறன். இந்த பிளச்சி அமைப்பை சேர்ந்த நிறுவனம் அவங்க தான் எங்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகளை செய்தவங்க. நான் அதை வச்சு அந்த காசை வச்சு நாங்கள் சோளம் பயிற்சி நாங்கள் செய்து அந்த காசிலான் எங்களை வாழ்வாதார குடும்ப செலவுகளை நடத்தி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் பீக்க பைத்த அந்த கிழங்கு சாசவள்ளி கிழங்கு அதுகளை நாங்கள் செய்து எங்கள் குடும்பத்தில் நடத்தி கொண்டு வரோம். அந்த இதுகளில் பார்த்து தான் அந்த காசுகளில் நாங்கள் வாழ்வாதார காசில் அரைவாசி கட்டிக்கொண்டு நடத்தி கொண்டு வரோம். அந்த பிளட் அமைப்பை சேர்ந்த நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லைங்க உங்களுடைய அந்த பக்கத்தார இருக்கல உங்கள் அளவு நான் பின் பக்கம் பைத்த ஆய்ஞ்சிட்டிங்களா அம்மா? ஆயிரம் ஆஞ்சிட்ருக்குறீங்களா? எவ்வளோத்துக்கு கொடுக்குறீங்க? பைத்தங்க இப்போ என்ன வழியாக கொடுத்த நம்ம நாங்கள் வியாபாரி கொடுக்குறாங்க அவர் மொத்தமாக காசு. எவ்வளோத்துக்கு அம்மா? இப்போ பைத்தங்க 100 ரூபா போகுதாங்க. கிலோ 100 ரூபாயா? பீக்கங்க என்ன விலை போகுதுன்னு தெரியல. எனக்கு கொடுக்க வழி கிடையிலையா? இதுதான் காய்ச்சிருக்குங்க. சோளம் எங்கே போட்ட நீங்கள்? அப்படியே ஃபுல்லாக நாட்டுனாங்க. எவ்வளோ வருமானம் வந்தது? அதில் 85,000 வந்தது. எழுதி வச்சிருக்கேன். எவ்வளோ வருமானம் வந்தது? 85,000 85,700 வந்தது. அதை வச்சு தான் இப்போ இந்த அதுக்கு அரைவாசி காசு கட்டினாங்க. அந்த காசில் வச்சு தான் அந்த காசை வச்சு தான் இதுக்கு மிச்ச நாட்டினானீங்களா? அது கட்டி போட்டு மிச்சத்து தான் இதுக்கு நாட்டுனாங்க. எரு வண்டினா அந்த காசு இந்த எரு வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். எரு வண்டினா நீங்களா? வேறு 3 லோடு எரு வண்டி இருந்தாங்க. 3 லோடு எருவுக்கும் 36,000 ரூபா போயிட்டு 36,000 ரூபா அந்த எரு வண்டி போட்டுக்கு. இப்போ அந்த எரு காணும் எனக்கு இந்த கை மட்டும் பயிற்சி அதுக்கு பிறகு வருது வேண்டாம். இப்போ இந்த உதவி கிடைச்சது உங்களுக்கு இவ்வளோ இதுதான் எங்களுக்கு பெரிய உதவி. எங்களுக்கு அது கிடைச்சது. அது இல்லாட்டி கஷ்டம்தான் எங்களுக்கு. அதெல்லாம் எங்களை செய்யத்தை கடத்தி கொண்டு இருக்கோம்.